பொழிந்து விடு ரஹ்மானே. உலகமே இந்த வைரஸை கண்டு பயந்து அரண்டு கிடக்கின்றது ரஹ்மானே. பச்சிளம் குழந்தைகள் கண்ணாடி கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, தாயையும் தந்தையும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியம் பார்த்து அந்த தாதிகளையும் அந்த மருத்துவர்களையும் ரப்பே ரஹ்மானே இந்த நோய் பிடித்திருக்கின்றது. ரப்பே ரஹ்மானே, எத்தனையோ மக்கள் கஷ்டத்திலே கவலையிலே உயிர் பிளப்பதா மரணிப்பதா என்ற மரண தருவாயிலே கடைசி வாயிலே இருந்திருக்கின்றார்கள் ரஹ்மானே. யாருக்கு யார் உதவி செய்வது, யார் யாரை பார்ப்பதென்று நிற்கதியான நிலைமையிலே கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, இந்த உலகத்துக்காக வேண்டி கையேந்திருக்கிறோம் ரப்பே ரஹ்மானே. நாங்கள் எல்லாத்திலும் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தவர்களை எல்லாம் இந்த வைரஸின் மூலமாக அடக்கி இருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. பயத்தினால் சோதிப்போம் என்று சொன்ன நீ அதை நிரூபித்திருக்கிறாய். பசி பட்டினியினால் சோதிப்போம் என்று சொன்ன நீ அதை நிரூபித்திருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. உயிர்களை பறைப்பதை கொண்டு சோதிப்போம் என்று சொன்னாய், அதை நீ நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய உயிர்கள் போவதென்றால் களிமாவோடு போக வைத்து விடு ரஹ்மானே. நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்திருவாயாக ரப்பே ரஹ்மானே. எங்க காபாவிலே, உன்னுடைய காபாவிலே வலம் வந்து கொண்டிருந்த 24 மணி நேரம் வலம் வந்து கொண்டிருந்த நேரம் ரஹ்மானே இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது ரப்பே ரஹ்மானே. அதை சுற்றி வர, அதை தூரத்திலிருந்து அதை கண்ணால் பார்க்க வேண்டிய நிலைமை, அதை தவாப் செய்ய வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கின்றது. எங்களில் யாரையும் இந்த நோயிலே பீடிக்க வைத்து விடாதே ரப்பே ரஹ்மானே. மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸை கட்டுப்படுத்தி விட ரஹ்மானே. உன்னை தவிர கேட்பதற்கு வேறு யாரும் இல்லை ரஹ்மானே. எங்களை படைத்த ரஹ்மானே, எங்களுடைய தாயுடைய கற்பறையிலே வைத்து எங்களுக்கு உணவு தந்த ரஹ்மானே, எங்களை இந்த உலகத்துக்கு பிறக்க வைத்த ரஹ்மானே, எங்களுக்கு எங்களுடைய தாய் உண்ண முடியாமல் பருக முடியாமல் இருந்த நேரத்திலே உணவு தந்த ரஹ்மானே, பானம் தந்த ரஹ்மானே, எங்களை ஒரு துளி நீரினால் உருவாக்கிய ரஹ்மானே. உன்னிடத்திலே கையேந்தி கண்ணீர் வடித்து உள்ள முருகி ரோமங்கள் சிலிர்த்து கையேந்திருக்கிறோம். பாவங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் ரஹ்மானே. பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டோம் ரஹ்மானே. உன்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவோம். குர்ஆனை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எங்களுக்கு ரப்பே ரஹ்மானே உன்னை தொழாமல் இருக்க முடியவில்லையே, உன்னிடத்தில் கையேந்தாமல் இருக்க முடியவில்லையே. ஆனால் மக்கள் பாவத்துக்கு மேலே பாவம் காற்றிலே கலந்ததனாலோ, கடல்களிலே கரையிலே பாவத்தை கரைத்ததனாலோ நீ இந்த சோதனை உருவாக்கி இருக்கிறாய் ரப்பே ரஹ்மானே. எங்களுக்கு எல்லாம் முடியும் என்று சொன்னவர்களை கூட ஆட்டி வைத்திருக்கிறாய். எல்லோரும் புரிந்து விட்டார்கள் ரஹ்மானே. இரக்கமுள்ளவனே, அன்புள்ளவனே, தாயை விட 70 மடங்கு பாசமுள்ளவனே, நீ எங்கள் மீது இரக்கத்தை காட்டிவிட ரஹ்மானே. எங்களுடைய இந்த திரு இலங்கை நாட்டிலே உள்ள இந்த வருத்தத்தை, இந்த நோயை பரவ விடாமல் கட்டுப்படுத்தி விட ரஹ்மானே. எங்களுடைய நாட்டின் தலைவர் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய ரப்பே ரஹ்மானே பிரதமர், எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய மருத்துவமனையில் உள்ள தாதிகள், இதே போன்று எம்ஓஎச்சிலே உள்ளவர்கள், இதே போன்று பொதுவாக ரப்பே ரஹ்மானே சேவைகள் செய்யக்கூடியவர்கள், தனவந்தர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள், படித்தவர்கள் எத்தனை பேர் இதற்காக வேண்டி பாடுபடுகின்றார்கள். அவர்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாயாக ரப்பே ரஹ்மானே. ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், மனைவி, மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு தந்து விடுவாயாக. எங்களிலே யாரையும் இதிலே பாதிக்க வைத்து விடாதே, கஷ்டத்திலே ஆழ்த்தி விடாதே, எங்களை கண்ணீர் வடிக்க வைத்து விடாதே ரப்பே ரஹ்மானே. பசியிலும் பட்டினியிலும் பச்சிளம் குழந்தைகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே ரப்பே ரஹ்மானே. பாமர மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்களே ரப்பே ரஹ்மானே. அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே ரப்பே ரஹ்மானே. பூரா உலகமும் முடங்கி கிடக்கின்றது, பூரா உலகமும் மூடப்பட்டிருக்கிறது. வீடுகளிலே ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டு நாளை என்ன நடக்கும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே. பூரா உலகத்துக்கு நிம்மதியை தந்திடுவாயாக. இந்த அல் குர்ஆனை விளங்க வைத்து விடுவாயாக. உன்னுடைய கட்டளையை மீறியதனால் தான் இதுவென்றால் பூரா உலகத்துள்ள மக்களுக்கும் இந்த அல் குர்ஆனை விளங்க வைத்து விடுவாயாக. போட்டி பொறாமைகளை இல்லாமல் ஆக்கிடுவாயாக. அடுத்தவர்களை தாழ்த்த வேண்டும், மிதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வைத்திடுவாயாக. சிறுபான்மை பெரும்பான்மை என்று பார்க்க விட்டு விடாதே இரக்கமுள்ளவனே. எல்லோரும் மனிதர்கள் என்ற மனிதாபித்தன்மையோடு
நிம்மதியோடு வாழ வைத்து விடுவாயாக. யாருக்கும் யாரும் அநியாயம் செய்ய வைத்து விடாதே. உன்னுடைய கோப பார்வை இறக்கி விடாதே. இன்னும் இதை பரவ வைத்து விடாதே. எல்லோருடைய உள்ளத்திலேயும் அன்பையும் பரிவையும் பாசத்தையும் ஏற்படுத்திடுவாயாக. சாதாரணமான நிலைமையை உருவாக்கி விடுவாயாக. அசாதாரணமான நிலைமையை விட்டும் பாதுகாத்திருவாயாக. இதை ஒளிபரப்பக்கூடிய இவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பூரா உலகத்துக்கும் நேர்வழியை காட்டிடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜ் மஜூஜுடைய வருகை, கியாமத்துடைய அடையாளங்களில் இருக்கின்றோமா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ரஹ்மானே. ரப்பே ரஹ்மானே, இந்த கடுமையான நிலைமைகளிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாத்திருவாயாக. எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி உன்னுடைய நல்லவர்கள், வல்லவர்கள், நாதாக்கள், அன்பையாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள் அவர்கள் நடந்த வழிகளை எங்களையும் நடக்க செய்து விட ரஹ்மானே. உனக்கு இணை கற்பிப்பதை விட்டும் பாதுகாத்திருவாயாக. ரப்பே ரஹ்மானே, உனக்கு மாற்றம் செய்வதை விட்டும் பாதுகாத்திருவாயாக. நன்றி உணவோடு நீ எங்களுக்கு கண்களை கொடுத்தாய், மூளையை தந்தாய், உடல் உறுப்புகளை தந்தாய், அதனுடைய செயற்பாடுகளை தந்தாய். எங்களுக்கு வீடு, மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் அத்தனையும் கொடுத்தவன் நீ ரஹ்மானே. உன்னை மறந்து வாழ வைத்து விடாதே. உன்னுடைய பேரை உயர்த்தக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை ஆக்கி விடுவாயாக. யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வைத்து விடாதே. யாருக்கும் இந்த தொற்று நோயை ஏற்படுத்துவதற்கு உதவியாக எங்களில் யாரையும் ஆக்கி விடாதே. குறிப்பாக முஸ்லிம்களையும் மூமின்களையும் ரப்பே ரஹ்மானே எல்லா சட்டங்களையும் மதித்து நடக்கக்கூடியவர்களாக, எல்லா மக்களையும் எல்லா சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. பெரியவர்கள் மீது மரியாதை காட்டக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. எதிர்காலங்களை சிறந்ததாக ஆக்கி தந்துடுவாயாக. நீ அனுப்பிய, நீ ஏற்படுத்திய இந்த வைரஸை நீயே இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. புனிதமான ஜும்மா, 2 ஜும்மாக்களை தொழ முடியவில்லை ரஹ்மானே. 2 ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மாவை நிறைவேற்ற முடியவில்லை ரஹ்மானே. ஹஜ்ஜுடைய காலம் வருகின்றது. அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமா என்று ஹஜ் வாஜிபான ஆண்களும் பெண்களும் கவலையோடு குமரலோடு இருக்கின்றார்கள் ரஹ்மானே. புனிதமான ரமலானுடைய மாசம் வருகிறது ரஹ்மானே. அந்த ரமலானுடைய மாசம் அடைந்து அதில் அமல் செய்ய முடியுமா இல்லையா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே. ரஜபுடைய மாசம் சென்று விட்டது. ஷாபானுடைய மாசத்தில் நுழைந்திருக்கிறோம். எங்களை இன்றிலிருந்து எங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தந்திடுவாயாக. இந்த நோயாளிகளுடைய நோய்களை குணமாக்கிடுவாயாக. தீராத விகாரமான அகோரமான பயங்கரமான இந்த நோயிலிருந்து எல்லோரையும் பாதுகாத்திருவாயாக. சைனாவை பாதுகாத்திருவாயாக. அமெரிக்காவை பாதுகாத்திருவாயாக. இத்தாலியை பாதுகாத்திருவாயாக. இலங்கையை, இந்தியாவை, பாகிஸ்தானை, எல்லா நாடுகளையும் பாதுகாத்திருவாயாக. எந்தெந்த நாடுகளில் இது பரவி இருக்கின்றதோ அந்த எல்லா நாடுகளையும் பாதுகாத்திருவாயாக. இஸ்லாமிய நாடுகளை பாதுகாத்திருவாயாக. எங்களுடைய இஸ்லாமிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ தூரமான இடங்களிலே, கண்ணுக்கு மறைந்த இடங்களிலே வசிக்கின்றார்கள் ரஹ்மானே. எங்களுடைய உறவுகள் எங்கெங்கெல்லாம் வாழுகின்றார்கள் ரஹ்மானே. அந்த உறவுகளுக்கு நீயே பாதுகாப்பு கொடுத்திருவாயாக. அவர்கள் உண்ண உணவில்லாமல் அவர்களுக்கு வெளியிறங்க முடியாதவர்கள் எத்தனை பேர்கள் வீட்டிலே அடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்திருவாயாக. என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய பிள்ளை உறவினர்களுக்கு என்ன நடக்கின்றதோ தெரியாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. இரக்கமுள்ளவனே, அவர்களுக்கெல்லாம் நீயே பாதுகாப்பு கொடுத்திருவாயாக. எங்களுக்காக வேண்டி பொது வேலை செய்யக்கூடிய எங்களுடைய முப்படைகளுக்கும் ரப்பே ரஹ்மானே, மருத்துவர்களுக்கும் தாதிமார்களுக்கும் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்காக வேண்டி பொது சேவை செய்யக்கூடிய எல்லோருக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுத்திருவாயாக. வீடுகளில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள், நோயாளிகள், சுகதைகள், ரப்பே ரஹ்மானே, கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லோருக்கும் நீயே உதவி செய்திருவாயாக. இந்த அசாதாரண நிலைமையை மாற்றி சாதாரண நிலைமையை உருவாக்கி தந்திருவாயாக. எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் சீரானதாக ஆக்கி தந்திருவாயாக. உன்னுடைய கட்டளையை மதித்து வாழக்கூடியவர்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. இந்த துஆவினுடைய தனிப்பெருங்கிருபையை கொண்டு கபூல் செய்திருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.